தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய சத்தம். இதான் அவருடைய சத்தம். ஆமென். அப்ப இந்த என்னுடைய ஆடுகள் இந்த சத்தத்துக்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும். இதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் அவருடைய சத்தம். ஆமென். இப்ப மேய்ப்பன் எப்படி நம்மளை மேய்க்கிறாரு, எப்படி நம்மளோட பேசுகிறார்? ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசுகிறார் மேய்ப்பன். நம்முடைய மேய்ப்பன். நம்ம யாரு? ஆடுகள். மேய்ப்பனுக்கு பின்னாடி போனதான் ஆடுகள் நல்ல இடத்துக்கு போய் சேரும். ஆமென். அப்ப மேய்ப்பன் ஒவ்வொரு நாளும் அவர் இந்த தேவனுடைய வார்த்தையினால, அவருடைய வார்த்தையினால நம்மோடு கூட பேசுகிறார். நாம எப்பொழுதும் செம்மறி ஆட்டை போல இருக்கணும். பலி செலுத்த போகும் பொழுது ஆடு தன்னை என்ன செய்ய? அப்படியே ஒப்பு கொடுக்கும். அது போலதான் நாமளும் ஒரு செம்மறி ஆட்டை போல இருக்கணும். ஏன்னா இந்த மேய்ப்பனை எதிர்த்து பேச இயலாது, இந்த மேய்ப்பனை எதிர்த்து கேள்வி கேட்க இயலாது. இவர் சர்வ வல்லமையுடைய தேவன், அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர். அவருடைய சத்தத்தினால நம்மளை ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பன், நமக்கு ஜீவனை கொடுத்த மேய்ப்பனாக இருக்கிறார்.